வச்சுருக்கணும். எக்ஸ்ட்ராவாக வச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆம்கோல் கிட்ட லூஸ் வந்துடும். லூஸ் வரும்போது என்ன ஆகுனா இப்படி இறங்கும். மெயின் இதே நீங்கள் கரெக்டாக வைக்கணும். இந்த ஆம்கோலையும் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து நமக்கு என்ன அதாவது 19 இருக்குன்னா 19 கரெக்டாக வந்து ஃபினிஷிங்கில் வந்து முடியும். நான் தைச்சாலும் ஷோல்டர் இறங்குது, எப்படி கட்டிங் பண்ணி நான் தைச்சாலும் ஷோல்டர் இறங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுமையாக வந்து பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து நான் சொல்லிடுவேன் எதனாலலாம் இறங்கும், நீங்கள் எதெல்லாம் கரெக்ட் பண்ணணும், நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, எதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணணுங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன். மெயின் வந்து இது ஷோல்டருக்காக மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ, மெயினாக பார்த்துக்குங்க. வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் கமெண்டில், நான் வந்து போடுவேன். கொஞ்சம் டைம் ஆனாலும் போட்டுருவேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பிட் எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 42 அதாவது சென்டர் சைஸாக ஒரு சைஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து இதுலேருந்து உங்களுக்கு வந்து எல்லா சைஸ்க்குமே வந்து எப்படிலாம் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? இது வந்து 42 சைஸ்க்கு உண்டான மெஷர்மெண்ட்டில் நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன். அதை நீங்கள் ஷோல்டரை எப்படி கணக்கிடணும் அப்படிங்கிறது அதை உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக பார்த்து தெரிஞ்சுங்க. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இது லைனிங் ப்ளவுஸுக்காக அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே 1/2 இன்ச்சு வச்சு நீங்கள் வந்து கேப் வச்சு அதாவது இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க. இல்லை 1 இன்ச்சுனாலும் நீங்கள் ஸ்கேலால் 1.5 இன்ச்சு விட்டுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 42 சைஸ்க்கு நான் வந்து அளவு எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் 15 இன்ச்சு அதாவது ஹைட்டு நீங்கள் வந்து 15 வைக்கிறீங்களா 14 வைக்கிறீங்களா அது வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? நான் இது வந்து 14.5 இன்ச்சுக்கு நான் வந்து இது மார்க் பண்ணி காட்டுறேன். அதாவது ஹைட் வந்து 14 வரும். இப்போ 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 15க்கு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக அப்படி வந்து இந்த ஸ்கேலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 42 சைஸ்க்கு உண்டான மெஷர்மெண்ட் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ 42னா பாதியாக போட்டிங்கன்னா 21 வரும். அந்த 21ல் பாதியாக போட்டிங்கன்னா 10 வரும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த 10 வந்து என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சு கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க. நிறைய வழிகள் இருக்குதுங்க, ப்ளவுஸ் கட் பண்ணுறது நிறைய வழிகள் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் நமக்கு வந்து செட் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து பல வழிகளில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஒரு வழி. அதாவது இப்போ நீங்கள் வந்து இது பாருங்கள், என்ன மெஷர்மெண்ட்டோ அந்தளவுக்கு இந்த ஆப்போசிட்லேயும் ஸ்ட்ரெயிட்டாகவே கோடு போட்டுங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த நெக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ நெக் தான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க, நான் வந்து லோ நெக் தான் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து நான் வந்து 11 இன்ச்சு வைக்கிறேன். சரிங்களா? அதாவது இங்கே பாருங்கள், இங்கே 1/2 இன்ச்சு போயிடும். வச்சுக்கோங்க. வச்சுட்டு 11 இன்ச்சு வைக்கிறேன். 11 இன்ச்சில் இங்கே ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். மொத்தத்துக்கு நான் 11 வச்சுக்கிறேன். சரிங்களா? இங்கே 1/2 இன்ச்சு விட்டால் 11 இன்ச்சு வந்துடும். இதை சேர்த்தோம்னா 11 வரும். சரிங்களா? இப்படி வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ லோ நெக்கு வச்சாச்சு. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும், அதாவது இந்த சைஸ்க்கு நான் சொல்ல வரேன். இதுலேருந்து ஒவ்வொன்றுக்காக உங்களுக்கு சொல்ல வரேன். அதாவது எல்லா சைஸுக்குமே எப்படி நீங்கள் கணக்கிடணும் அப்படிங்கிறது இது இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன், பார்த்துங்க. இப்போ 42 பிரகாரம் 11 இன்ச்சு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா 42 சைஸ்க்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஷோல்டர் வந்து ஒரு 18 இருக்கலாம், 19 இருக்கலாம், 18 அதாவது இந்த ரேஞ்சில் தான் வரும். 18, 19, 17 இதுக்கு மேலே வந்து வராது. இவ்வளோ தான் இந்த ரேஞ்சில் தான் வரும். அதாவது பாடியாக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோதான் வரும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த லோ நெக் இவ்வளோ வைக்கிறீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கரெக்டாக வந்து 5.5 வச்சுங்க. 5.5 வச்சு மார்க் பண்ணிங்க. ஷோல்டர் வந்து இவங்க 10 இன்ச்சு தான் வைக்கணும். இவ்வளோ வச்சிங்கன்னா 10 இன்ச்சு தான் நீங்கள் வந்து ஷோல்டரை வைக்கணும். புரியுதுங்களா? இப்போ வந்து ஒரு சில டவுட் உங்களுக்கு இருக்கலாம், இது இந்த மாதிரி வச்சு எனக்கு இறங்குது எதனால் அப்படின்னா, எல்லாத்துக்குமே வந்து ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டவுனாக இருக்கும். டவுனாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், அதாவது 11 அதான் அரைஞ்சி விட்டுருங்க. 10 இன்ச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு குறைக்கலாம், இல்லை 1 இன்ச்சு கூட குறைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக வந்துடும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷோல்டர் வந்து இறக்கமாக ஒரு மாதிரியாக இறக்கமாக இருந்ததுன்னா அவங்க வந்து ஷோல்டர் வந்து கீழே இறங்கிட்டே இருக்கும். அது தெரியாது. என்னோடய அனுபவத்தில் நிறைய பேருக்கு அந்த மாதிரிலாம் வந்துருக்குது. ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா டவுனாக இருக்கும், கொஞ்சம் நார்மலாக இருக்கும். ஷோல்டரே சின்னதாக ஷோல்டராக இருக்கும். அந்த சைஸ் பார்த்திங்கன்னா 42 இருக்கும். அதனால் அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே செட் ஆகிடும். இது வச்சும் உங்களுக்கு இறங்குதுன்னா மட்டும்தான் நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி வச்சுட்டிங்க. சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆம்கோல் வந்து இவங்களுக்கு வந்து 19. சரிங்களா? நான் வந்து 19 வச்சுக்கிறேன். அதாவது சுற்றளவில் 19. சரிங்களா? 19னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வரணும்னு கேட்டிங்கன்னா 9.5 இன்ச்சு வரணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே மேலே 1/2 இன்ச்சு இப்படி வச்சுருங்க. சரிங்களா? மேலே இப்படி 1/2 இன்ச்சு விட்டுட்டு இங்கே பாருங்கள், டேப்பை இப்படியே இங்கே பாருங்கள், இங்கே மட்டும் இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள், கரெக்டாக இப்படி பிடிங்க. பாருங்கள், கரெக்டாக 9 இன்ச்சு நமக்கு தேவை. சரிங்களா? புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்படி பாருங்கள், லைட்டாக அப்படி வளைச்சி இப்படி வச்சுக்கோங்க. 9 இன்ச்சு இங்கே வந்துருச்சு. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
இப்படி கோடு போட்டுங்க. கரெக்டாக வந்து இந்த இடத்துல போட்டுங்க. அதாவது இவங்களுக்கு ஷோல்டர் வந்து 19 இருக்குது, அதாவது சாரி ஆம்கோல் வந்து 19 இருக்கிறதுனால நான் இப்படி அளக்குறேன். ஒரு சிலருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கோ கம்மியாக இருக்கோ நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் இப்படி போட்டுக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்து இப்படியே மார்க் பண்ணிங்க. இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இப்போ வந்து 3/4 இன்ச்சுக்கு மேலே, அதாவது 1 இன்ச்சு 1.25 3/4 இந்த அளவுக்கு வைக்கலாம். 3/4க்குள்ளே வந்துடணும், ரொம்ப ஒட்டி வர தேவையில்ல. இதே மாதிரி நீங்கள் வந்து வெட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுட்டோம். 9 இன்ச்சு வந்துச்சுங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டால், சைடில் துணி வந்துடுறீங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 1.5 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா துணி, இதுதான் நம்மளுடைய மெஷர்மெண்ட்டு. சரிங்களா. இப்படி பாருங்கள், இப்படி வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து டவுட் இருக்கலாம், என்ன டவுட்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து 11, அதாவது லோ நெக்காக வச்சுட்டேன். நான் 10 இன்ச்சு வைக்கிறேன், 9 இன்ச்சு வைக்கிறேன்னா இது வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். அதாவது 11லேருந்து 9 வரைக்கும் இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு செட் ஆகிடும். 9 வரைக்குமே செட் ஆகிடும். இல்லை நான் 6, 6.5 வைப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வைக்கலான்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், அதாவது 12 இன்ச்சு வைக்கணும். இங்கே 6.5 இன்ச்சு 12 இன்ச்சு வைக்கணும். இது வந்து எல்லா சைஸ்க்குமே தான் நான் சொல்ல வரேன். எல்லா சைஸுக்குமே உண்டானது இதில் வந்து அடங்கிடும். உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதில் எல்லா சைஸுக்குமே நீங்கள் இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ இங்கே வச்சுட்டிங்க அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்படி பாருங்கள், அதாவது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா 6 இன்ச்சு வருது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே 1/2 இன்ச்சு இப்படி கீழே இறக்கிட்டீங்க. அதே மெத்தட் தான். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, இறக்கம் இங்கே வந்துச்சு பாருங்கள், இங்கே வந்துருச்சு இந்த இடத்துல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோலோட ஹைட்டு எப்படி நான் அளக்கிறது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருக்கிறீங்க. அதுக்கும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கேருந்து ஹைட்டு வைக்கிறீங்க, அதாவது இந்த 1/2 இன்ச்சு விட்டுருங்க, நார்மலாக இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுக்கு 5.5 வந்துருச்சு. இதுக்கு பாருங்கள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதே மாதிரி வெட்டுறீங்களா, அதாவது 11 இன்ச்சு வச்சு வெட்டுறீங்களா, இல்லை இந்த 6.5ல் கனெக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கணக்கு கரெக்டாக வரும். இல்லை நான் வந்து 7 இன்ச்சு, அதாவது இந்த 5.5 நான் வச்சு வெட்டுறேன்னா உங்களுக்கு செட் ஆகாமல் போயிடும். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன், புரியுதுங்களா. அதனால் நம்ம வந்து எவ்வளோ நெக் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். இப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும்போது தான் நம்ம அதுலேருந்து தான் கனெக்ட் பண்ணணும். உங்களுக்கு புரியுதுங்களா. இங்கே பாருங்கள், 5.5 வந்துருச்சு, இங்கே 6.5 வந்துருச்சு. இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும், புரியுதுங்களா. இந்த இது இப்போ நம்ம இதே தான் ரெகுலராக வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். இவங்களுக்கு இந்த சைஸில் இப்படி நம்ம வந்து லோ நெக் வைக்கிறோம், அப்போ வந்து நமக்கு வந்து 6 வைக்கணும், 6 வைக்கணும், 5 வைக்கணுங்கிறது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் பண்ண நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸ்டார்டிங்கில் எல்லாமே வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த மெத்தடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே இப்படி தான் பண்ணணுமாங்கிறது இல்லை, இதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா புதுசாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆம்கோல் எப்படி கணக்கிறதுங்கிறது தெரியல, எனக்கு ஷோல்டர் இறங்குதுன்னா இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷோல்டர் வந்து 19 வேணும் அப்படின்னா நீ கட்டிங் பண்ணும்போது கீழே வச்சு வெட்டியிருப்பீங்க. வெட்டிட்டீங்கன்னா இந்த ஆம்கோல் லூஸ் வந்ததுன்னா ஷோல்டர் வந்து இப்படி இறங்கிடும். மெயினாக அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க, புரிஞ்சுங்களா. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து இது கிளியர் பண்ணிவிட்டேன். இதே தான் எல்லா சைஸ்க்குமே. இப்போ நான் என்ன பண்ணுறேனோ இதே சைஸ் தான் எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணணும். இப்போ ஜஸ்ட்டு 42 நான் சொன்னேன் தெரியுங்களா, இதே தான் நீங்கள் இங்கே வைக்கணும். இது 36, 42, 52 எதுவாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஷோல்டர் வந்து நீங்கள் இப்படி தான் கணக்கிடணும், புரியுதுங்களா. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், 36 சைஸ்க்கும் இப்படி இதே தான் கணக்கா அப்படின்னு. சேம் இதே தான் வரும். உங்களுக்கு வந்து இதே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இறங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ 6.5 இன்ச்சு வச்சிங்க, இந்த 6.5 இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி பாருங்கள் 12 சொல்லியிருக்கிறேன், அதாவது 12 சொல்லியிருக்கிறேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 34, 36 அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்படி வந்து கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் இறங்குற பிரச்சனை வராது. இல்லை எனக்கு வந்து நான் வந்து க்ளோஸ் நெக் வைக்கிறேன், 3 இன்ச்சு தான் நான் வைக்க போகிறேன், பேக்கில் ஃப்ரண்டில் வந்து நான் போட் நெக் மாதிரி நான் தைக்க போகிறேன், இவ்வளோ தான் வைக்க போகிறேன்னா உங்களுடைய ஷோல்டர் வந்து ஒரு 19 இருக்குதுன்னு வச்சிங்களா. அதாவது இங்கே பாருங்கள் 19 இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து என்ன பண்ணலாம்னா ஒரு 1 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதும். கரெக்டாக வந்து அந்த ஷோல்டரில் கரெக்டாக உட்காரும். அந்த நெக்கு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு உட்காந்துரும். ஃப்ரண்டில் மட்டும் நீங்கள் வந்து 3/4 இன்ச்சு வந்து கட்டிங் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும். அதுவும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், அதை வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து பார்த்தீங்களா, அதாவது ஷோல்டர் நம்ம இதை ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டு கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஷோல்டரோட அகலம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம், 1 இன்ச்சு வச்சுக்கலாம், அது எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். ஒன்றும் இறங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே 1/2 இன்ச்சு விட்டுட்டு நான் வந்து 1.5 வைக்கிறேன், 1.25 அப்படி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக இங்கே பாருங்கள் கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. பாருங்கள் டிஸ்கஸ் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுங்க, இப்படி போட்டுங்க. இந்த ஸ்கேல் எடுத்து இப்படி பாருங்கள் கரெக்டாக யூ நெக்கோ ரவுண்ட் நெக்கோ
எப்படி வேணாலும் வெட்டிக்கங்க, உங்களுக்கு டைமண்டுக்கு எது வேணாலும் வெட்டிக்கங்க, இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இப்போ அப்பர் செஸ்ட் வந்து 42 நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இது பிரகாரம் வச்சோம்னா டைட்டில் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கலாம். வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது பாருங்க, இந்த இடம் நீங்கள் வந்து இறக்கிட்டீங்க சரிங்களா. இருங்க நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் புரியும். பாருங்க இதே மாதிரி அழகாக அப்படியே கோட்டுக்குள்ளேயே அப்படி வெட்டிங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஷோல்டர் ப்ராப்ளம் சொல்லி நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸில் போட்டுருக்கிறேன், அதில் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்னும் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பத்திலே தான் இருக்கிறீங்க. அதனால் ஷோல்டரை வந்து எப்படி கணக்கிடுவது அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வழி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், நெக்கு வந்து நான் வெட்டிடுறேன். இது பாருங்க அப்படியே வெட்டிட்டு இப்போ வருங்க, இப்போ இந்த மெஷர்மெண்ட் வந்துருச்சு சரிங்களா. இப்போ 1 இன்ச்சுலாம் நம்ம வந்து 4 இன்ச்சு சுற்றளவு எக்ஸ்ட்ரா வைக்கணுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த மாதிரி லோனுக்கு வைக்கவே கூடாது. வச்சிங்கன்னா சைடில் வந்து துணி வந்து இப்படி நிற்கும், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், விழுந்து நின்றோம். அப்போ என்ன ஆகுங்கிட்டே பாருங்க, இந்த ப்ளவுஸ் போட்டாங்கன்னா இது பாருங்க இப்படி அழகாக விரிவு கொடுக்கும். இப்போ இது வந்து ஒரு நார்மலாக இருக்கனால அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் வாஷ் பண்ணி இன்னும் போட்டோம்னா 2x2லலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வரும். இது பாருங்க இப்படி வந்து இப்படி இறங்கும், போடும்போது இப்படி விரிவு கொடுக்கும், ஆட்டோமேட்டிக்காக வந்து விரிவு கொடுக்கும். விரிவு கொடுக்கும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா சைடில் வந்து துணி போய் நின்றுக்கும். அதாவது 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிட்டிங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டுக்கு அந்த 4 இன்ச்சு வந்து இதிலே செட் ஆகிடும், இந்த இடத்துலேயே செட் ஆகிடும் உங்களுக்கு. அப்போ ஃபிட்டிங் வந்து செம்மையாக இருக்கும், ஷோல்டர் இறங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து எங்கே நிற்கும்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து 19 இருக்குது சரிங்களா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 19 18 இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இவங்க ப்ளவுஸ் போட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் அழகாக வந்து இப்படி நிற்கும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி வந்து நிற்கும், அதாவது அகண்டுக்கிட்டு போகும், இப்படி வந்து இறங்க விடாது. ஷோல்டரில் அந்த லாஸ்ட் எண்டு வருது பார்த்திங்களா, அந்த எண்டுக்குள்ளேயே நின்றுக்கும், இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது, கரெக்டாக வந்து நின்றுக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஆம் கோல் இருக்குது பார்த்திங்களா, ஆம் கோல் என்ன வச்சுருக்கிறோமோ அதே தான் நீங்கள் வந்து வச்சுருக்கணும். எக்ஸ்ட்ரா வச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆம் கோல் கிட்ட லூஸ் வந்துடும். லூஸ் வரும்போது என்ன ஆகுனா இப்படி இறங்கும். மெயின் இதையும் நீங்கள் கரெக்டாக வைக்கணும். இந்த ஆம் கோலையும் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து நமக்கு என்ன, அதாவது 19 இருக்குன்னா 19 கரெக்டாக வந்து ஃபினிஷிங்கில் வந்து முடியணும். இந்த 1 இன்ச்சு விட்டுருங்க, என்ன வருதோ அதான் வரணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து அதாவது டைட்டாக பிடிக்கும், இந்த இடத்துல இறங்க விடாது. இந்த நெக் வந்து பார்த்திங்கன்னா அகலம் வரும்போது கரெக்டாக வந்து உட்காரும், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி தான் வெட்டணும். இதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 19 இருக்குது நம்ம 2 இன்ச்சு குறைக்கலாம், 3 இன்ச்சு குறைச்சிக்கலாம், படிப்படியாக குறைக்கலாம்னு நினச்சிங்கன்னா இறங்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் ஷோல்டர் இறங்கதும் அதுக்கு ஒரு தீர்வே கிடையாது. இப்படி தான் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையே வராது. அதாவது இந்த லோனுக்கு வைக்கிறீங்க, நான் 10 10 இந்த மாதிரி வைக்கலாம். 6னா நீங்கள் வந்து அதில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். 6 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வைங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. இருங்க இன்னும் உங்களுக்கு ஃப்ரெண்டு எப்படி வெட்டணுங்கிறது அதையும் சொல்லிடுறேன். மெயின் அது ஒன்று மட்டும் இல்லை, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இருக்க விஷயம் சொல்லிடுறேன், புரிஞ்சுங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி போட்டுக்குங்க. இல்லை நான் கிராஸ் கட்டிங் போடுறேன் அப்படின்னா கிராஸ் கட்டிங் கூட நீங்கள் போட்டுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நான் ஸ்ட்ரைட் கட்டிங் போடுறேன், ஸ்ட்ரைட் கட்டிங் போட்டுங்க. இதே மாதிரி மார்க் பண்ணிங்க. இது உங்களுக்கு வந்து வெட்டி காமிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த ஒரு பிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் ப்ராப்ளம்னால ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இங்கே பாருங்கள் 3/4 இன்ச்சு தள்ளி வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுருங்க. இந்த இடத்துல கரெக்டாக ஒரு கோடு போட்டுக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்துங்க இப்படி ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுங்கள், இப்போ நான் வந்து மார்க் பண்ணிவிட்டேன், இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து சைடில் வந்து 1 இன்ச்சு விட்டுருக்கோம் தெரியல துணி, அதுக்கிட்ட கரெக்டாக இங்கே யாருக்காது போகிறதுக்காக இப்படி விட்டுருங்க. இப்போ நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிற பாருங்க, இந்த இடத்துல கரெக்டாக இப்படி ஸ்கேலை வச்சுக்கோங்க, இப்படி கோடு போட்டுங்க. இப்போ வந்து பட்டியோட ஹைட் வந்து இது நார்மலாகவே நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு நீங்கள் வைக்கிறீங்க நெக் அப்படின்னு வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கோங்க. இந்த பட்டியோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 இன்ச்சு அந்த மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த அதாவது நான் ஒரு மதிப்பாக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் வச்சு கணக்கு வச்சுக்கோங்க. இது வந்து உங்கள் ஷோல்டருக்காக தான் வந்து நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக போடுறேன். இப்படி கோடு போட்டுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கோடு போட்டிங்க 3/4 இன்ச்சு இங்கே தள்ளி வச்சுக்கோங்க. இங்கே 3/4 இன்ச்சு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த 3/4 இன்ச்சு வந்து ஆவரேஜ் ஆகிடும். அதனால் வந்து அந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் கரெக்டாக செட் ஆகிடும். இங்கேயும் வெட்டிட்டீங்க, அப்புறம் இங்கே ஏற்கனவே இருக்குதுல்ல அது 10ஆம் போயிடுச்சா என்ன பண்ணுறோம் உங்களுக்கு டவுட் வரலாம். இந்த 3/4 இன்ச்சு வெட்டிட்டிங்கன்னா அந்த 3/4 இன்ச்சு இங்கே வந்து கரெக்டாக செட் ஆகிடும். ஃபிட்டிங்லாம் இன்னும் பக்கா வரும் உங்களுக்கு, எந்த விதமான மிஸ்டேக்கும் டைட் ஹீட்டில் எதுவுமே வராது.
இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து நெக் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே ட்ராயிங் பண்ணிங்க, அப்படியே வரைஞ்சிக்கங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யோக் பட்டி வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் 3.25 இன்ச்சு 3.5 அவ்வளோ வேணால் வைக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 3.25 வச்சுக்கங்க, ஆப்போசிட்டில் 3.25 வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்டு வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது யோக் பட்டியை மட்டும் தான் பெருசு பண்ணணும். நீங்கள் வந்து நார்மலாக வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பேக்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா யோக் பட்டி மட்டும் பண்ணணும். டாட் வந்து அப்படி கொண்டு போயிடக்கூடாது. இப்போ மெயின் டாட் வந்து இவங்களுக்கு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஷோல்டர் மேலே வந்து 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு வைக்கலாம் சரிங்களா. 13.5 வச்சாச்சு. இது பாருங்க கரெக்டாக வந்து இப்படி கோடு போட்டுருங்க. இப்போ இந்த ஹைட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதோட இங்கேருந்து வந்து பார்த்திங்களா இந்த கரெக்டாக இந்த பாயிண்ட் வந்து எங்கே வைக்கணும்னு கேட்டிங்கன்னா 4 இன்ச்சு, அதாவது 4.25 வச்சுக்கோங்க. 4.25 வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இதோட ஹைட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 3.25 இன்ச்சில் வச்சு இந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிங்க. 3.25 வச்சு மார்க் பண்ணிங்க. 3.25லேருந்து கரெக்டாக ஸ்கேலை வச்சுக்கோங்க. இது ஒரு மார்க் பண்ணிங்க. இந்த அகலத்தை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.5 இன்ச்சு வைங்க. இந்த பக்கம் 1.5, இந்த பக்கம் 1.5 சரிங்களா. புரிய நினைக்கிறேன் பார்த்துங்க, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கார்னர்லேருந்து இப்படி வைங்க. கரெக்டாக அப்படி ஒரு கோடு போடுங்க. கரெக்டாக இதை வைங்க. கரெக்டாக அப்படி போட்டுங்க. புரிஞ்சுங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் மார்க் பண்ணிட்டீங்க. கரெக்டாக இந்த ஆம்கோல் இங்கே வளைவு வருது பார்த்தீங்களா, அந்த வளைவு விட்டு அப்படி ஸ்கேலை வச்சுக்கோங்க. கரெக்டாக பாருங்கள் அப்படி இங்கே வந்து நிறுத்துங்க. இதை வந்து பாருங்கள் அப்படி ஸ்கேல் அப்படி வைங்க. கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து சேப் அவுட்டு எனக்கு எப்படி மார்க் பண்ணாலும் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் யாருமே அறிமுகப்படுத்தலை. நம்ம சேனலில் அறிமுகப்படுத்த போகிறோம். அதாவது 3 டாட் ஸ்கேல். நீங்கள் ஸ்கேல் வந்து எல் மார்க் வடிவத்தில் தான் பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்கேலு. ஆல்ரெடி டெஸ்டிங்கில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 95% முடிஞ்சிருச்சு. அந்த டெஸ்டிங் முடிஞ்சோடனே நம்ம சேனலில் வந்து அந்த ஸ்கேல் வந்து தயாரித்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதா இருக்கிறோம். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் வந்து ரெடி ஆனோன்னா உங்களுக்கு வந்து நான் அது தனியாக ஒரு வீடியோ போடுவேன். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு வந்தீங்களா, இதுலேருந்து என்ன பண்ணுங்கள், இங்கேருந்து கரெக்டாக அப்படி கொண்டு போயிடுங்க. இப்போ வந்து பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணிப்பீங்கன்னா, இப்போ எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக பேக்லாம் பண்ணிட்டீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டுங்க, அதாவது ப்ளவுஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லூஸ் வந்து எங்கே வருது, இங்கே வருதா, இந்த ஃப்ரெண்டில் வந்து துணி இப்படி லூஸ் வருது அப்படின்னா இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் ஒரு எக்ஸாம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 13 இருக்குது பார்த்தீங்களா, லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 13 வச்சுக்கலாம். அதாவது பாடிக்கு தகுந்த மாதிரி, உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் மாறும். நான் ஒரு எக்ஸாம் தான் எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி மாறும். இல்லை நான் இந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, உங்களுக்கு புரியுங்கன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு வந்து இந்த இடத்துல டைட்டு வருது, ஒரு மாதிரியாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து கிராஸ் கட்டிங் போட்டுங்க, உங்களுக்கு பக்காவாக செட் ஆகிடும். கிராஸ் கட்டு போட்டுமே எனக்கு ஷோல்டர் இறங்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மெயின் டாட்டில் ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு இந்த மாதிரி குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்படி தான் நீங்கள் வந்து பண்ணணும். இது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் இறங்குற பிரச்சனை கண்டிப்பாக வராது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து டைட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதாவது ஷோல்டர் இறங்குற பிரச்சனை வராது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் லூஸாக தான் போடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்கிட்ட இந்த இடம் வந்து ஒரு டைட் கொடுத்தா தான் இங்கே நிற்கும். லூஸாகவே நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். லூஸாக வந்து போட்டுட்டு என்கிட்ட வந்து அதாவது சொல்லுவாங்க எனக்கு லூஸாக தைச்சி கொடுத்தம்பின்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட சொல்லுவேன் நீங்கள் போட்டிருக்கிறது ஓகேவா அப்படின்னு கேட்பேன். ஓகேன்னு சொல்லுவாங்க. நான் அதேமாதிரி தைச்சி கொடுத்துருக்கேன். ஒரு சில ஃபிட்டிங்காக கேட்பாங்க, தம்பி நாங்கள் தைச்சேன் இங்கே தைச்சேன் எனக்கு செட் ஆகலப்பா, ஷோல்டர் இறங்குன்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்த்தோன்னே நான் தெரிஞ்சுக்குவேன் இவங்களுக்கு ஷோல்டர் இவ்வளோ தான் வைக்கணும்னு. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் பிரகாரம் நான் சொல்கிறவங்களுக்கு இந்த 42 சைஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு வச்சு ஷோல்டர் வச்சு தைச்சி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் சொல்கிறேன். இது வந்து வேறு சைஸு. இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த சைஸ் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 36 சைஸ். இங்கே பாருங்கள் 12 இன்ச்சு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் இறங்குன்னு சொல்லி என்கிட்ட வருவாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா இந்த சைஸு 36 சைஸுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 12 இருக்காது 14 இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? 14 இருக்கும் எனக்கு ஷோல்டர் இறங்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் பார்த்தோன்னே நான் சொல்லிடுவேன் ஓகே உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் வைக்கணும்னு. அந்த ப்ளவுஸ் நான் வாங்கினோன்னே சொல்லிடுவேன். அந்த மாதிரி பிரச்சனை வந்து வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இது அதுக்கு தான் சொன்னேன் உங்கள்கிட்ட எல்லா சைஸுமே இது வந்து
நான் சொல்கிறது செட் ஆகுங்க அப்படின்னு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் 12, 14 இந்த லோ நெக் வைக்கும்போது நீங்கள் அவ்வளோ வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால தான் சொல்கிறேன். இன்னொரு விஷயமும் நீங்கள் பார்த்துங்க, இது வந்து அந்த மிஸ்டேக் வந்ததுனால கட்டிங் இந்த ப்ளவுஸ் வந்துருக்குது. இங்கே பாருங்கள், ஆம்கோல் ஜாயிண்ட் இங்கே கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டு சென்டர் இங்கே இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள் எங்கே இருக்குது பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகுனா கை வந்து திருகல் வந்து ஷோல்டர் வந்து பிடிக்காமல் ஒரு மாதிரியாக வரும். அதே மெயினாக தெரிஞ்சுங்க, இதுவும் சென்டரை விட்டு வரக்கூடாது. கரெக்டாக அந்த வந்து எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி வைக்கணும். இதெல்லாமே பார்த்துக்குங்க. நெக்கு பாருங்கள், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் வந்து அவ்வளோதான் வைக்கணும். இது வந்து கரெக்டாக அந்த மாதிரி தான் வைக்கணும். இது எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொன்னேன். இது வேறு ஒரு ப்ராப்ளத்துக்காக வந்துருக்குது, கட்டிங் வந்துருக்கு. நான் கட்டிங் பண்ணும்போது நான் இதை கரெக்ட் பண்ணிக்குவேன். உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். இதை மெயினாக வந்து பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன ஏதுங்கிறது நீங்கள் வந்து கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக கட் பண்ணுங்கள். எந்த விதமான மிஸ்டேக்குங்கிறது உங்களுக்கு வரவே வராது. மெயினாக ஆம்கோல் டைட்டாக இருக்கணும், என்ன இருக்கோ அதை வைங்க. இந்த டாட் வந்து மெயினாக அதை பார்த்துக்குங்க. இந்த பேக்லையும் நான் சொல்லியிருக்கிறேன், அதையும் பார்த்துங்க. இப்படி தான் நீங்கள் வந்து கணக்கு போட்டு நீங்கள் கட்டிங் பண்ணணும். எந்த சைஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து செட் ஆகிடும், பக்காவாக செட் ஆகும். மேலே ஏற்றுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை நான் வந்து கம்மியாக வைப்பேன்னா சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு சைஸ் வந்து என்ன சைஸுங்கிற என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் பேக் நெக் வந்து எவ்வளோ வைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அதாவது பேக் நெக் நீங்கள் எவ்வளோ வைக்க போகிறீங்க, உங்கள் ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்கள். மொட்டையாக நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா எனக்கு வந்து புரியாது. அதாவது ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும், என்ன ஏதுங்கிறது, பேக் நெக் நான் எவ்வளோ வைக்க போகிறேன் அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் வந்து பேக் நெக் வந்து எவ்வளோ இறக்குறீங்க, உங்களோட ஷோல்டர் அளவு எவ்வளோ இருக்குது அதை மட்டும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து உங்கள் ஷோல்டர் அளவுக்கு நீங்கள் இந்த நெக்குக்கு வந்து எவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கிறது நான் சொல்லிடுறேன். ஒரு டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கேளுங்க. இதுலேயே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். தெரியாதவங்க